அனிஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம குமார் இருந்துட்டு கதிர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. எதுக்காகனா நம்ம ராஜி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம சந்தோஷமே படக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சு வைக்கிறாங்க போல அப்படின்னு ரொம்ப கோவமாக கதிரை தேடி போய் சட்டியை பிடிச்சிட்டு எதுக்காகடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கவும் இதை பார்த்த ராஜுக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருடா குமார், முதல்ல கதிர் சட்டையிலேருந்து கையை எடுடா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம குமார் அப்படியே தட்டி மாடாட்டம் இருக்கிறதுனால நம்ம ராஜியால் அசைக்க கூட முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருடா, உன்னால தான்டா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு வாரிசு உருவாகலைன்னு சொல்றியா? ராஜி மாசமாக தான் இருக்கா. அந்த விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எதுக்காக சந்தோஷப்படணுன்றதுக்காக தானே இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம ராஜு பயங்கர கோவத்தில் குமாரை பிடிச்சி இழுத்து சட்டியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா, என்னடா வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை சொன்ன? உன்ன மாதிரி பழி வாங்குற எண்ணெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது. உனக்கு இப்போ கூட புத்தி வரலையாடா? இப்போ தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக கத்திக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம பழனியும் சுகன்யாவும் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜகுமார் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில் ஓடி வந்து, ஏமா ராஜு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த பக்கம் நம்ம சுடர் வராங்க. சுடர் வந்த உடனே நம்ம ராஜி குமார் சட்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக பயந்துடுறாங்க. ஒரு மாதிரி கண்ணிலலாம் தண்ணியும் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, ராஜி முதல்ல கையை எடு ராஜி, எதுக்காக குமாரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சித்தப்பா, இந்த தடிமாடு ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு. நான் மாசமாக தான் இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக இந்த விஷயத்த நான் ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கேனா? எவ்வளோ அசிங்கமாக பேசுறான் கதிரை, என்னென்னமோ பேசுறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு குமாரு, என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்காகடா இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நானும் தாண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் நானும் தாண்டா கேட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களால மறைக்க முடியும்? முட்டாள்தனமான இப்படி யோசனையால் நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத. எதுக்காக இப்படி எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்கிற? இப்போ தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த புள்ளைய பாருடா, அந்த புள்ளை எவ்வளோ பயந்து உன்னை பார்க்குதுன்னு பாருடா. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா எப்படிடா அந்த பொண்ணு உன்கிட்ட சந்தோஷமாக வாழும் அப்படின்ற எண்ணம் அந்த பொண்ணுக்கு வரும். இங்கே பாருடா, இது ரொம்ப தப்பு. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமா பார்த்துக்கணும்னா அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்பட விடக்கூடாது, பயப்பட விடக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக நம்ம வீட்டில் வந்து வாழ போறவங்க அவங்கள நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும்டா. ஏண்டா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்த இப்பவே சக்திவேல் அண்ணா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பழனி சொல்ற? இந்த குமாருக்கு எதுக்காக தேவையில்லாத வேலை அப்படின்னு வெளியே வரவும், டே குமார் என்னடா இதெல்லாம்? இங்க பாருங்கப்பா, இவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுக்காக தான்ப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போவே நம்ம ராஜியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்ப்போம்ப்பா. கண்டிப்பாக ராஜி மாசமாக தான் இருப்பா. நம்மளோட சந்தேகத்துக்காக ராஜி நம்ம கூட வரலாம்ல. ஆனால் ராஜியும் அவங்க குடும்பத்து பக்கம் சேர்ந்துட்டா. நம்மளை பழி வாங்கிறதுக்காகவே ராஜி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே ராஜுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு அதாவது கதிர்கிட்ட, இங்கே பாருடா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருமே சந்தோஷப்படக்கூடாதுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்தா எல்லார்கிட்டையும் நான் சொல்லதான் செய்வேன். ஆனா நீங்க இப்படிலாம் பேசுறது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்படிலாம் பேசாதீங்க. ராஜி மாசமெல்லாம் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால டேட் தள்ளி போயிருக்குன்னு சொன்னாங்க. வேற எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லடா இதுல ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா குழந்தை அதாவது பெத்துக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் மேல சந்தேகப்படவும் இதை கேட்ட நம்ம ராஜுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க சித்தப்பா, நானும் நீங்க பேசுறதெல்லாம் பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களாச்சே, மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னோட கதிரை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி, என்ன
இந்த சித்தப்பாவே நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? நடுவுல வந்த ஒருத்தனுக்காக இப்படி கூட பிறந்து வளர்ந்த குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளுறியா நீ? இங்க பாருங்க சித்தப்பா, நான் அப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது. கதிர் எவ்வளோ நல்லவன், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும். ஆனா இந்த குடும்பத்தில் ஏதாவது சண்டையை உருவாக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தானே நீங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? இது தப்பா தெரியலையா சித்தப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ராஜே, உன்னோட நல்லதுக்காக தானே சொன்னேன். நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தையே எங்க குடும்பத்துல இருந்து பறிச்சுட்டானே இவனை சும்மாவே விடமாட்டேன் நானு அப்படின்னு நம்ம சத்துவேலும் போய் சட்டையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சித்தப்பா என்ன சித்தப்பா இதெல்லாம்? இங்க பாருங்க சித்தப்பா, முதல்ல என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி பழனி கிட்ட சொல்லவும், பழனி இருந்துட்டு சத்தியனை என்னென்ன நீயாவது வந்து குமாருக்கு புத்தி சொல்லுவேன்னு பாத்தியா? நீயும் குமார் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்கண்ணே, இது ரொம்ப தப்புண்ணே, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம பழனி இருந்துட்டு சத்துவேல அடக்கவும், குமார் இருந்துட்டு இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அப்பா கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னால் இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. அந்த சந்தோஷம் இவங்க முகத்துலேயும் இவங்க குடும்பத்துலேயும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தப்பா. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அப்பா பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லவும், சுகுனியா இருந்துட்டு இங்கே பாருக்குமாரு, இப்படி முட்டாள்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ராஜிய கதிர் எப்படியெல்லாம் பார்த்துக்கிறான் தெரியுமா? அதுவும் ராஜியோட கனவை நிறைவேற்றுறதுக்காக கதிர் ராவும் பகலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது உனக்கு தெரியுமா? அது எதுவுமே தெரியாம இப்படி கதிர் மேல தப்பான பழிய போட்டு இப்படி தேவையில்லாத சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. முதல்ல இந்த தேவையில்லாத சண்டையை விட்டுட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் யாருமே கேட்காம நம்ம கதிர்கிட்ட மீண்டும் மீண்டும் சண்டைக்கு போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சுகன்யாக்கு பொறுக்க முடியாம வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம முத்துவேலு மாறி அதுக்கப்புறம் நம்ம வடிவு அப்பத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி வெளியே கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, என்னடா எதுக்காகடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாராத்தா, நம்ம குடும்பத்துல ஒரு 5 நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு இந்த பரதேசி பையன் நினைக்கிறான். அதனாலதான் இவனை நான் ஒரு வழி பண்ணிட்டு வராம விட மாட்டேன். இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா இங்க பாருங்கப்பா, நான் மாசமா இருக்குன்ற விஷயம் அதாவது எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு நான் மாசமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படலாம் தான், உங்க மனசுல வருத்தம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல. ஆனா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன்னு ரொம்ப அபாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா. என்னால இதை தாங்கவே முடியலப்பா. நான் எதுக்காகப்பா இந்த விஷயத்துல பொய் சொல்லணும்? இந்த விஷயத்துல எல்லாருக்கும் சொன்னா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும்ல. எதுக்காக சித்தப்பா இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு? இங்க பாருங்க சித்தி, நீங்களாவது சித்தப்பாக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே கோபமா சத்திவேல் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நானும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், டாக்டர் கூட நானும் தான் இருந்தேன், நானு வடிவக்கா, கோமதி, அதுக்கப்புறம் ராஜி, இவங்க எல்லாருமே நான் இருந்ததுக்கு டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்தாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ராஜியை தனியாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லையே நம்ம செக் பண்ணிட்டு வரலாங்க. ஏங்க இப்படி தேவையில்லாமல் அந்த குடும்பத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ தான் 2 குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. ஆனால் அதை இனிமேலும் அதிகப்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பண்ணாமல் இருங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிர் இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் எதையும் மறைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. ராஜி மாசமாவே இல்லை. ராஜி மாசமா இருந்திருந்தா கூட அந்த குழந்தைய வச்சிருக்கணுமா வேண்டாவான்னு நாங்க தான் முடிவு பண்ணியிருக்கணும். அவ லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல அவளுக்கு குழந்தையெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைச்சேன். அவ மாசமா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரி அவ மாசமா இல்லை. அவ கண்டிப்பா IPS ஆகி ஒரு நாள் வந்து நிற்பான். அதுக்கப்புறம் நாங்க குழந்தைய பெற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் சந்தோஷமான விஷயத்த நாங்க அடுக்கடுக்கா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயத்துல வேற எதுவுமே நடக்கல. நீங்களா உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கதிர் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், இதை கேட்ட குமார் இருந்துட்டு, என்னடா எல்லாருக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கன்னு நினைக்கிறியா நீ? இங்க பாரு,
உன்னோட வார்த்தையெல்லாம் எங்களால் நம்பவே முடியாது. நீ ஒரு நீ நீ என்ன சொல்றதுனே தெரியல. நீ ஒரு பித்தலாட்டக்காரன். நாங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நீ எப்புட்றா எங்க வீட்டு பொண்ணோட லட்சியத்தை நிறைவேத்துவ? அந்த மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கடா. எல்லாரும் உன்னை நம்பணுன்றதுக்காக ட்ராமா தான் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வந்து குமார ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்க பாரு குமாரு, நான் வீட்டிலே சொன்னனா இல்லையா, தேவையில்லாத பிரச்சனையை எதுவும் உண்டாக்காத. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீ அந்த கல்யாணத்துல இந்த கல்யாணத்தால நீ திருந்தவனை எதிர்பார்த்தா, ஆனா கொஞ்சம் கூட திருந்தாம அதே புத்தியோட தான் இருக்க. இங்க பாரு குமாரு, இனிமேலாச்சும் பொறுப்பா சந்தோஷமா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. எதுக்காக தேவையில்லாத பிரச்சனையிலலாம் மூக்கு நுழைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ராஜி மாசமா இல்ல, அவ்வளவுதானே. எங்களுக்கே அது பெரிய விஷயமா தெரியல. உனக்கு என்ன? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு வராம இருக்கணும். அதுதானே உனக்கு வேணும்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக அந்த வீட்டில் இருந்து யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீ 1008 தப்பு பண்ணியிருக்க. ஆனால் அது எல்லாத்தையும் மன்னிச்சு சத்திவேலு உன்னை வீட்டில் தான் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் கோமதி ஒரே ஒரு தப்பு தான். தனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா. இப்போ குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சிருக்கா. ஆனால் அவன் மேலே எதுக்காக நாங்கள் கோவப்படணும்? இங்கே பாரு குமாரு, தேவையில்லாத பழைசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்கே பாருங்கடா, வயசான காலத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டா. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு சண்டையை போட்டு என் மனசை காயப்படுத்தாதீங்கடா. அதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தோடையே நான் போய் சேர்ந்தேனா என்னோட ஆத்மா சாந்தி அடையாதுடா. நீங்கள் எப்போவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களேன்னு நினச்சி நான் தாண்டா வருத்தப்படுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு ஆமா இங்க பாருமா, எதுக்காகமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாருமா, இப்படியெல்லாம் அழுகாதமா. அண்ணனா தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கனா, நீயும் அதை மனசுல போட்டுக்கிட்டு எதுக்காகமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, ராஜி உண்மையாவே மாசமா இல்லம்மா. அதை உங்ககிட்ட மறைச்சு நாங்க என்னமா பண்ண போறோம்? நாங்க சத்தியமா மறைக்கலாமா? இங்க பாரு கோமதி, எனக்கும் தெரியும் கோமதி. ஆனா அந்த சத்திவேலுக்கும் குமாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியல. அவங்கள எந்த நேரத்துல தான் பெத்தாங்கன்னு தெரியல. அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்னவோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் தன் மனசுல இருக்கிற எல்லா கவலையையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் வராங்க. வந்த உடனே நம்ம தங்கமயில பார்த்த நம்ம சுடர் ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம தங்கமயில கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏ சுடரு, என்னாச்சு சுடரு? ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு சுடரு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சுடரு. எதா இருந்தாலும் அக்கா உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்காக நிக்கிறேன், சொல்லு சுடரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. ஆனா என்னோட மாமனாரும் என்னோட புருஷனும் எப்பவுமே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனை எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த குடும்பத்து கூட சண்டைக்கு போறாங்கக்கா. என்னால எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க முடியலக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு சுடரு, அதெல்லாம் மனசுல போட்டுக்காத. அவங்க அடிக்கடிக்கு அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்னாயிருவாங்க. அதை பத்தி நீ மனசுல போட்டுக்கிட்டு குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காத, சரியா? நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜி தங்கமயில பார்த்துறாங்க. பார்த்த உடனே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு தங்கமயில பார்த்துட்டு, தங்கமயில எப்படி இருக்க? இல்லை மச்சி, நான் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக பேசுவோம். என்னாச்சுமா, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? இல்லை, நான் என் தங்கச்சியை தான் பார்க்க வந்தேன். இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உள்ளே போய் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த பேச்சை இப்படியே விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கம்மா. டே கதிரு, ராஜி, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம
நம்ம செந்தில் இருந்துட்டு கதிர்கிட்ட, என்ன கதிர், நீ அந்த குமார் சொன்னபடி ஏதாவது மறைக்கிறியோ எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே நான் எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் கிட்ட போனேன். அம்மாவும் அம்மாவும் அவங்களோட அம்மாவும் தான் போனாங்க. எனக்கு அவங்க சொல்லி தான் விஷயமே தெரியும். என்னண்ணே இந்த விஷயத்தில் போய் நான் பொய் சொல்லுவேனாண்ணே? ஏன்னா என்னவே நீ சந்தேகப்படுற? இல்லைடா, உன்னோட மொழியை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஒரு வேளை இந்த விஷயத்த மறைச்சி ராஜி ஐபிஎஸ் ஆகணுன்றதுக்காக அந்த குழந்தைய கழிச்சாலும் கழிப்பீங்கல்ல, அதுக்காக தாண்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணன் என்னண்ணே இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டேன், சத்தியமா நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டேன். இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த விஷயத்த போய் நான் தடுத்து நிறுத்தவனா அது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம ராஜிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ராஜி, இதனால் நீ ஏதாவது கஷ்டப்படுறியா ராஜி? இல்லைக்கா, நான் இதனால் எதுவுமே கஷ்டப்படலை. ஆனால் என்னை வச்சு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சண்டை போடுறாங்களே, கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை நினச்சி நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் இப்போது நான் அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டேனேக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, நடந்தது எதையும் மனசில் வச்சுக்காத, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே, இங்கே பாருங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா, எல்லாரோடைய நம்பிக்கையும் நான் உடைச்சிட்டேன்லக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நடந்ததையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் ராஜி 2 பேருமே போய் ரூமில் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே தூங்கி அடுத்த நாள் காலையில் நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, ராஜி இங்கே பாரு ராஜி, இன்னிலிருந்து உன்னோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற, அதே மாதிரி நீ கிரவுண்டுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன கதிர் இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன உனக்கு? இங்கே பாரு, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் 2-3 நாளாக எக்ஸாம் அதாவது அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து அதாவது விட்றதா பேசிக்கிட்டாங்க. அதனால் நீ இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல் இருந்துட்டு குமார்கிட்ட, இங்கே பாரு குமார், நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்டையும் குமார்கிட்டையும் கேட்கவும், சுடர் ரொம்பவே வெக்கப்படுற மாதிரி நின்றுட்டு இருக்கவும், நம்ம குமாருக்கு அப்படியே அருவெருப்பாக இருக்குது. நம்ம சுடர் கூட சேர்ந்து வாடுறதுல துளி கூட விருப்பமே இல்லாத மாதிரி, இங்கே பாருங்க பெரியப்பா, எனக்கு ஹனிமூனெல்லாம் வேண்டாம் பெரியப்பா, இங்கே இருக்கிற வேலையை அதிகமாக இருக்கு, இதை பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு அனுமனெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சத்திவேல் இருந்துட்டு, என்னடா குமாரி, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்போதான் உனக்கு புதுசாக கல்யாணம் இருக்குது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் இல்லையா? அதனால் நீங்கள் தனியாக 2 பேரும் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு 5 நாளைக்கு மட்டும் ஹனிமூன் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, அப்பா எனக்கு ஹனிமூனெல்லாம் வேண்டாப்பா, எதுக்காகப்பா வேண்டான்னு சொல்கிற விஷயத்த இப்படி திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேண்டானா வேண்டாதான், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாறி இருந்துட்டு, என்ன குமார், இந்த கல்யாணமே பிடிக்காத மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு குமார், உன்னை கேட்டு தானே இந்த கல்யாணத்தையே பண்ணோம், இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்றதுக்காக தானே இந்த கல்யாணத்தையே நடத்தி வச்சோம். இப்போது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட மனசு என்னடா ஆகுறது? இங்கே பாருடா, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை நம்பி வந்திருக்கு, அந்த பொண்ணு நம்ம தானே சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கும் ஆசை இருக்கும்ல, தான் புருஷன் தன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும், படத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சிரித்து பேசணுன்ற எண்ணம் அந்த பொண்ணோட மனசுலையும் இருக்கும்ல. இங்கே பாரு குமார், நீ எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகிறீங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு, கரெக்டாக சொன்ன மாதிரி அப்படின்னு நம்ம வடிவு ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகன்யாவும், என்ன சொல்கிறாரு, இப்போவே வெக்கம் வந்துருச்சா? இங்கே பாரு, குமார் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பான், ஆனால் அவன் மனசு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பான், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையோடு முடிச்சிடுறாங்க நம்ம சுடர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த கார்த்திகேயனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனும்
வராரு. வந்த உடனேயே என்ன சரவணா நான் சொன்னதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா அந்த கார்த்திகேயனை பற்றி விசாரிக்க சொன்னனே விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆப்பா நான் விசாரித்தேன். ஊருக்குள்ளே விசாரித்தப்போ பையனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அந்த குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பமாப்பா, நல்லா உழைச்சி குடும்பமாக உழைக்கிற குடும்பம்ப்பா. ரொம்ப ரொம்ப நம்ம அரசி அந்த குடும்பத்துக்கு போனால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்வான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சரவணா, அதனால தான் உன்னை கேட்க சொன்னேன். அதே மாதிரி அந்த பையனும் ரொம்ப மரியாதையாக எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் நடந்துக்கிற பையன். இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம. அதனால் நம்ம இப்போவே இந்த விஷயத்தை பற்றி அந்த பையன்கிட்ட பேசலாம். நாளைக்கே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவும் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இவ்வளோ அவசரமாக எல்லாத்தையும் பண்ணணுமா? நம்ம அரசுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. ஆமாடா ஆமாம், உன்னோட வாழ்க்கையில் நான் தப்பு பண்ண மாதிரி அரசியோட வாழ்க்கையில நான் தப்பு பண்ணக்கூடாது. நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, அரசி என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கேன், வாங்கப்பா உள்ள. இல்லைப்பா அரசி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கியாம்மா? அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இல்லைப்பா அரசி, உன்னோட கல்யாணத்தை பற்றி பேசலான் தான் வந்தேன். எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம், நான் மொல்லாவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா உனக்கு கார்த்திகேயன்ற பையனை தெரியலப்பா. அப்பா அது வந்து எனக்கு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசைப்பட்டான்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ப்பா. ஆனால் இந்த விஷயத்த கேட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அதனாலதப்பா இந்த விஷயத்த சொல்லலை. ஆனால் சத்தியமாக இனிமேலும் உங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தலைகுனிய வைக்கணும்னு நினைக்கலப்பா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணவும் மாட்டேன், என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்லவும், இங்கே பாரு பாரசி, பயப்படாத, நீ இப்படி பயப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அந்த பையன் எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் அந்த பையனையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? இல்லைப்பா எனக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த பையனவே உனக்கு பேசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஆனால் ஏன் பிடிக்கும், எதனால் பிடிக்கும்னாலாம் சொல்ல தெரியல. ஆனால் அவர் எல்லாருக்கிட்டேயும் மரியாதைவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலி டைப்பாகவும் எந்த ஒரு குறுக்கு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறவருப்பா. அப்படி ஒரு நல்ல மனுஷனை யாருக்கு தான் பிடிக்காதுப்பா, கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ அவங்கள தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த பையன் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் பிச்சையே எடுத்திருந்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் கவலையே படாதீங்கப்பா. இங்கே பாரு பாரசி, நான் உன்னோட அண்ணனோட வாழ்க்கையில் தப்பு பண்ண மாதிரி உன்னோட வாழ்க்கையிலையும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிதாம்மா உன்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். கண்டிப்பாக அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன்னு எனக்கு தெரியுது. நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லலான்னு இருக்கேன். நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா என்னப்பா திடீர்னு? இங்கே பாரமா அரசி, உனக்கும் வயசாக்கிட்டே போதில்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட மேல் படிப்பை நீ தொடரலாம்ல. கண்டிப்பாக கார்த்திகேயன் அடுத்து மேலே படிக்கிறேன்னு சொன்னால் கூட கார்த்திகேயன் தடையெல்லாம் சொல்ல மாட்டாருல்ல. இல்லைப்பா அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். இருந்தாலும் இல்லைப்பா இப்போவே நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம், நான் உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், என்னங்க அரசி எது இப்படியெல்லாம் பண்ணலாம், அரசி ஏதாவது தப்பான முடிவதை எடுத்துட்டாலோ? இங்கே பாருடி, நான் சொல்கிற வரைக்கும் கேளுடி, ஏன்டி இப்படி அவசரப்படுற? நம்ம பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை. எங்கள் அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாண விஷயத்தில் எங்கள் அப்பா தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இப்போ அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு. அந்த பையன் டைரெக்டாக வந்து என்கிட்ட கேட்டான். என்கிட்ட கேட்டதுன்னு உடனே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் யோசித்து பதில் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அதனால் அந்த பையனவே நம்ம அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியா கோமதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் சந்தோஷம்தாங்க, அந்த பையனை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான். அதனால் நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனை கூப்பிட்டு, சரவணா நீ கார்த்திகேயனுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு நாளைக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கார்த்திகேயனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம கார்த்திகேயன் அட்டெண்ட் பண்ணி, "ஹலோ சொல்லுங்க சார். சார் நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். என்னோட மனசு கஷ்டப்படுற மாரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க சார். நான் அரசிய உண்மையாவே ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவங்கள ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். நீங்க எப்படியாவது அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் புடிச்சு போச்சு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கே உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இவ்வளோ சீக்கிரமா நீங்க எனக்கு அரசிய கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு காலையிலே நாங்க கண்டிப்பா என்னோட அப்பா, அம்மா, என்னோட சொந்தங்கள் எல்லாரும் கூட்டிட்டு நான் நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம குமார் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அரசி சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, அவ கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம குமார் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம குமார் நினைக்கிறது நடக்குமா, இல்ல நம்ம பாண்டியன் நினைக்கிறது நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.